காவேரி வந்து தண்ணி எடுத்துன்னு உள்ளே வராங்க. அத பார்த்து வந்து விஜய் வந்து கேட்குறாரு, "என்ன தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா?" அப்படின்னு. மாமா வெளிய வந்து உட்காந்துட்டாரு. "எதுக்காக?" அப்படின்றாங்க. எல்லாம் அக்காவுக்கு பயந்து தான்." ஆமா, வெளிப்படையா வேற சொல்லிட்டாரு. அப்போ உங்க அக்காவுக்கு வந்து டென்ஷன் ஆகுமா? ஆவாதா? இப்படி உங்க மாமா பேசுவாரு அப்படின்னோனே, பயங்கர இன்னசென்ட் உங்க மாமா. உண்மையிலேயே சொல்றேனே, அவர பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஆமாங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா அவரு. எந்த விஷயத்தையுமே வந்து எது பேசணும், எது பேசக்கூடாதுன்னு தெரியாது. மனசுல உள்ளது எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையா பேசிடுவாரு. அது பத்தி பின்விளைவுகள பத்தி யோசிக்கவே மாட்டாரு. ஆனா வந்து அவர மாதிரி யாருமே இருக்க முடியாது தெரியுமா? அப்படி சொல்றாங்க. எனக்கே புரிஞ்சுச்சு. இன்னைக்கு அவரு வந்து அழுதுட்டாரு தெரியுமா? அப்படின்னோனே, என்ன சொல்றீங்க? எங்க மாமாவா? ஆமாம். இந்த மாரி பசுபதி பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த வீட்ட பத்தியும் சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுது இந்த வீட்டோட அருமை என்னன்னு சொல்லிட்டு. சாரி காவேரி, ஃபர்ஸ்ட்டு வரும்போது இந்த வீட்ல நான் தங்க மாட்டேன்னு சொன்னேன். அது உனக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும்ல. இந்த வீட்ல வந்து உங்களுக்கு நெறைய மெமரீஸ் இருக்கு. அத நான் வந்து யோசிக்காம இந்த மாரி பண்ணிட்டேன். ஆனா உண்மையிலேயே எனக்கு தெரியாது காவேரி. உண்மையிலேயே சொல்றேனே, இந்த ஊருக்கு இதுக்கப்புறம் வந்தா கண்டிப்பா இந்த வீட்ல தான் நம்ம தங்குறோம். ஓகேவான்னோனே, சரி ஓகே அப்படி சொல்றாங்க. சரி நீங்க தூங்கலையா? தூங்கணும்னு தான் நெனச்சேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேனா அப்படியே போயிடுச்சு. சரி ஓகே படுத்துக்கலாம். லேட் ஆயிடுச்சுல அப்படி சொல்லிட்டு படுக்க போறாங்க. அப்ப காவேரி கிட்ட விஜய் வந்து, சரி காவேரி, இந்த வீட்ல வந்து நீங்க இத்தன பேர் வந்து வளர்ந்துருக்கீங்க இல்லையா? அப்ப சின்ன வயசுலயே உங்க அப்பா இந்த வீட்ட கட்டிட்டாரா? இல்ல எப்ப கட்டுனாரு? எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. அப்ப காவேரி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகா க்யூட்டா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் விளையாடணும் இந்த வீட்ல, அப்படி சொல்லிட்டு வீட்ட பத்தி நெறைய விஷயங்கள், அவங்க மாமா பத்தி, அவங்க அக்கா பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் வந்து ரசிச்சு பார்க்குற வந்து விஜய் வந்து அப்படியே காவேரியை ரசிச்சுட்டே இருக்காரு. அவரோட கண்ணு வந்து ஃபுல்லாவே காவேரியை வந்து நோக்கி இருக்கு. அப்படியே தன்னையே மறந்துடுறாரு விஜய். யோசிக்கிறாரு, காவேரி வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. காவேரி பேச்ச கேட்கணும் போல தோணுது. முதல்லலாம் அவ பேசினா எனக்கு ரொம்ப வந்து டென்ஷனா இருக்கும். ஆனா இப்ப அவ பேச மாட்டாளான்னு தோணுது. ஏன் அப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டுக்கிறாரு. அப்ப நான் காவேரிய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. காவேரி பேசி பேசி டயர்ட் ஆயி அவங்களே தூங்கிடுறாங்க. உடனே விஜய் சிரிக்கிறாரு. அப்பா இப்போவாது பேசி டயர்ட் ஆயி தூங்குனாளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்த்து கியூட்டா அப்படியே சிரிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து நாள் வந்து என்ன பண்றாங்க, நம்ம கங்காவும் குமரனும் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. "எங்க திடீர்னு கிளம்புறக்கா?" அப்படி சொன்னோனே, "வேற எங்க? எல்லாம் வந்து இவங்க அம்மா வீட்டுக்கு தான் போறோம்." "என்னக்கா திடீர்னு?" "வேற என்ன பண்றது? அவங்க அம்மா கிட்ட வேற நாங்க வந்து சொல்லவே சொல்லல. அங்க போய் தானே ஆவணும். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைய வந்து கூட்டிடுவாங்க இவங்க அம்மா. உனக்கே தெரியும்ல அத்தைய பத்தி அப்படின்னோனே, ஆமா, ஆமா அப்படின்றாங்க. சரி நீங்க 2 பேரும் போயிட்டா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். நீங்க 2 பேரும் தனியா இருக்க ஜாலியா வந்தீங்க. நாங்க வேற உங்கள தொந்தரவு பண்ணிட்டோம். இப்போ நீங்க 2 பேரும் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. அத கேட்டு வந்து, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தனியா இருந்தா தான் எங்களுக்கு போர் அடிக்கும். அதனால நாங்களும் உங்க கூட வரோம். இதெல்லாம் இருக்கு ஏன் நாங்க வரக்கூடாதா? அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொன்னோனே, அது மட்டும் கிடையாது. எங்க அத்தைக்கு இவர ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்னடி இப்படி சொல்ற?" அப்படின்னு. "ஆமாக்கா உனக்கு தெரியாது. அத்தை வந்து அன்னைக்கு வந்தாங்கல்ல, இவர பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிட்டாங்க. அழகா இருக்காருன்றாங்க. என்னடி இவ்வளோ அழகான மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருக்காருன்றாங்க. போங்க போங்க. அந்த மாரிலாம் பண்றாங்க க்கா" அப்படி சொன்னோனே, "நிஜமாவாடி?" "ஆமாக்கா." அ விஜய்ல, "என்ன காவேரி ரொம்ப தான் வார்ற. ஏங்க நான் ஒன்னும் உண்மைய தானங்க சொன்னேன்." சரி சரி ஓகே ஓகே" அப்படின்றாரு. அடுத்து சரி ஓகே எல்லாரும் கிளம்பலாமா? அப்படின்னா, "சரி ஓகே வாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. ஏற்கனவே நம்ம வந்து சொல்லாம போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து புலம்பிட்டே எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வந்து யார்கிட்டயோ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்து வந்து அதிர்ச்சி அடையறாரு. நம்ம குமரன் ஓடி போறாரு. "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னோனே, "இங்க பார்றா இப்படி பண்றானுங்கடா அராஜகம். இங்க பார்றா நம்ம வேலியெல்லாம் உடைச்சு போட்டானுங்கடா. எத்தன நாள்றா இவனுங்க கிட்ட மாரடிக்கிறது. என்னால முடியலடா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. குமரன் வந்து அவங்க கிட்ட வந்து பேசி பார்க்குறாரு. ஆனா அவங்க வந்து வேணும்னே வந்து குமரன் வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க. அதே மாரி குமரன் கிட்ட சண்டையும் போடுறாங்க. குமரன வந்து தாக்க வராங்க. அந்த டைம்ல விஜய் வந்து குமரனுக்கு தோள் கொடுத்து காப்பாத்துறாரு. இதோட முடியுது.